2026ல் பொங்க வச்சிருவாங்க. ஒரு 15 மரத்தை வெட்ட முடியல இவரால். ஒரு முதலமைச்சர் இவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக பினராயி விஜயனோட இருக்காரு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக யார் ஒத்துக்கிறாங்களோ அவரோட தான் கூட்டணி. மக்களை திசை திருப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் போடுகிற நாடகம் தான் இது. திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியதே எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 2026ல் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி. நான் அதை கேள்வி பட்ஜெட்லயே பேசினேன். 20 லட்சம் மடிக்கணினி கொடுக்குறோம், அவங்க கேட்குற மாதிரி கைக்கணினி கொடுக்குறோம், மடிக்கணினி கொடுக்குறோன்றாங்க. இந்த மடிக்கணினி கைக்கணிலாம் எங்க போச்சு இந்த 4 ஆண்டுகள்ல? ஏப்பா கொடுக்கல? சரி, எங்க காலத்துல சாஃப்ட்வேர் கிடைக்கல வைக்கலன்னு சொன்னதுனால டெண்டர் விட முடியலன்னு சொன்னாங்க. நீ அப்பவே வந்தோடனே செஞ்சிருக்கலாம்ல, செய்யறேன்னு சொன்னீங்க. சரி, தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கலாம்ல. எதுவுமே செய்யாம அதை காட்டில அரசு ஊழியருக்கு சரண்டர் லீவு 15 நாள். எப்படி அரசு ஊழியர்களை ஏமாத்துறாங்க பாருங்க. எங்க கொடுத்துட்டாங்க? இன்னும் கொடுக்கலையே. 2026ல் தான் கொடுப்பாங்களாம். அது ஏப்ரல்ல. அதான் கேப்பையில நெய் ஒழுகுனா கேப்பாரு. அவங்க எல்லாருமே கேட்கிறாங்க. யார் அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஏகோபித்த பாராட்டு. சார், எங்களுடைய குறைகளை மனக்குறைகளை நீங்க தான் பேசியிருக்கீங்க. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுனது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார். அப்படியாவது விடியல் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறோம். நாங்க கொண்டு வந்த பாவத்தை நாங்க தான் தீர்க்க போறோம். நாங்க கொண்டு வந்து வச்ச பாவத்தை நாங்க தான் தீர்க்க போறோம்னா என்ன அர்த்தம்? 2026ல் பொங்க வச்சிருவாங்க. வெட்டிட வேண்டியதான். கடா வெட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு, அடிபணிந்து இருக்கு என்பது ஒண்ணு. என்னங்க இறங்கி வந்துட்டாங்க? என்ன அர்த்தம்லாம் சொல்றீங்க? இன்னும் நாங்க கூட்டணி சொன்னாரா? அது இல்ல, எங்க சொல்லிட்டாரு? அது நீங்க தப்பான, நீங்க தான் தப்பான. எங்களை பொறுத்தளவுக்கு மத சார்பற்ற அணிதான். எங்க கொள்கையோட இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சுக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்க கூட்டணி இந்த மாதிரி. எங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. இதே திமுக என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சாங்க இதுவரைக்கும் கடந்த தேர்தல்? இப்ப கூட பாத்தீங்கன்னா, நீங்க சட்டமன்றத்துல நீங்க வந்து பார்வையாளரே உட்கார்ந்து இங்க இருக்கிற மதுரை பிரஸ் இனிமேலாச்சும் வந்து பாருங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான்ப்பா பாலாறும் தேனாரும் ஓடு, மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பேணி காத்திருக்கு. கடந்த எங்க ஆட்சியை காட்டுல மோசம். இந்த ஆட்சி ரொம்ப அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்கதான் குடியேறணும்ன்றாங்க. மற்ற மாநிலத்துல எல்லாம் குடிபெயர்ந்து இங்க வர போறாங்களாம். எப்படி? கேரளா பக்கத்துல, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலத்துல எல்லாம், உத்தரப்பிரதேசம், எல்லா மாநிலத்துல இருந்து தமிழ்நாடு தான் இப்ப நல்லா இருக்கு. இங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு, விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வர்ற மாதிரி பேசுறத பார்த்தா நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரவை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோட தான் கூட்டணி என்பதே எங்க பொதுச் செயலாளர் சூசமாக சொல்லியிருக்காரு. பொதுவாக குறிப்பாங்க ஒரு மாநில அமைச்சர், மாநில முதலமைச்சர், அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரையும் அழைப்பு கொடுத்தா எல்லாரும் கலந்துக்கணும். இதனுடைய நோக்கம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். இவர் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து பேர்கிட்டும் சொல்லி வலுவாக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் வந்தாலே போதுமானது. இது எதுக்கு இவங்க கூட்டியிருக்காங்க? இந்த மொழி பிரச்சனையை ஏன் எடுக்கிறாங்கன்னா தங்களுடைய ஆட்சிகளை தவறுகளை மறைப்பதற்காகவும், மக்களை திசை திருப்பதற்காகவும், தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காகவும், ஒட்டுமொத்த மனநிலையை மாற்றுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் போடுகிற நாடகம் தான் இது. மொழி கொள்கைக்கு இவ்வளவு தூரம் ஆத்திரப்படுறதுக்கு திமுக ஒன்றும் தமிழுக்கு பெரிய உங்க தொண்டாட்டல. தமிழ்நாட்டில் மொழிக்காகவும் மொழி வளர்ச்சிக்காகவும் வித்திட்டது புரட்சி பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. எங்கள் காலத்தில் தான் இந்த மொழிக்கு வந்து, தமிழ் மொழிக்கு வந்து உலக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வழிவகை செஞ்சோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் சிலை இவங்க புகழ்படுறாங்க. இந்த திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியதே எங்களுடைய அன்றைக்கு மொரார்ஜி தேசாயும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அங்கே அதே இடத்துல அந்த கல்வெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க கலைஞர் வந்து தூக்கி போட்டார். அதே மாதிரி இன்னைக்கு கண்ணாடி பாலம் வைக்கிறது, அந்த பாலம் கண்ணாடி இலையில் பாலம் வச்சுருங்க, அதுக்கும் நிதி ஒதுக்கி அதுக்கும் வித்திட்டவர் எங்களோட முதலமைச்சராக தான் எடப்பாடியார். முல்லை பெரியார் அணை நம்மலாம் குடிக்கிற குடிநீர் இப்போ நம்ம கூட்டு குடிநீர் கொண்டு வரோம், அதுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த முல்லை பெரியார் அணையை உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அகற்றுறதுக்கு பார்க்குறாங்க கேரள அரசு. இவ்வளோ தூரம் அவங்க கூட போய் பேசுகிறாரு, கேரள மொழியில் பேசுகிறார், மலையாள மொழியில் பேசுகிறாரு. ஏன்னா ஒரு 15 மரத்தை வெட்ட முடியல இவரால். இவர் முதலமைச்சர் அவ்வளோ நெருக்கமாக பினராயி விஜயனோடு இருக்கார். இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் போனார். அவராச்சும் கேட்டுக்கலாம் பினராயி விஜயன்கிட்ட, அது கட்டினா பேபி அணை கட்டிடலாம், பேபி அணையை வலுப்படுத்திடலாம், பேபி அணை கட்டி வலுப்படுத்திடலாம், 152 அடியாக உயர்த்திடலாம், முன்போகும் விளையும் இங்கே மதுரை மக்களுடைய விவசாய மக்கள்லாம் 3 போகம் விளைவிக்கலாம், தங்கு தடையில குடிநீர் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். இதையெல்லாம் இந்த அரசை செய்யலை. இந்த திமுக அரசு சும்மா வேஷம் போடுறாங்க, நாடகம் போடுறாங்க, மக்களை ஏமாற்ற பார்க்க. இந்த ஏமாற்றம்லாம் ஒரு சிலர் வந்து பல நாள் ஏமாற்றலாம், ஒரு சில நாள் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து அமைய போகிறது எடப்பாடி தலைமையில் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்பதை இந்த நேரத்திலையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.